தொந்தரவே, தொல்லையே, இரவிலே படுக்க முடியாதே, நிம்மதியாக உறங்க முடியாது என்று எங்களுடைய அயல் வீட்டார்கள் சொல்லக்கூடிய நிலை வந்துவிட்டால் எங்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்து இறங்குவதற்கு பதிலாக தக்வா உள்ளவனுக்கு நிச்சயமாக ஏழைகள் மீது இரக்கம் ஏற்படும். தக்வா உள்ளவனுக்கு பரிசுத்த குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். தக்வா உள்ளவனுக்கு பிறர்களை பற்றி அவதூறுகள் பேசுவதற்கு மனம் வராது. பிறர்களுடைய குறையை பேசுவதற்கு மனம் வராது. இலங்கையில் மாத்திரமல்ல, முழு உலகிலும் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் மிகவும் கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி மிகவும் மதிப்பளித்து இந்த மாதத்தை மிகவும் மகிழ்ச்சியுடன் பக்தியுடன் வரவேற்கக்கூடிய ஒரு சங்கையான ரமலான் மாதத்திலே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய எங்களுடைய எஜமான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உண்டாகட்டும். அவனுடைய அருள் நபி எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணி நாயகம் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் மீதிலும் அவர்களுடைய பரிசுத்த தோழர்கள் மீதிலும் என்றென்றும் அல்லாஹு தஆலாவுடைய ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அதுபோன்று அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உண்மையாக பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்ற கியாமத் நாள் வரைக்கும் நடக்க இருக்கின்ற அத்தனை மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒரு சங்கை பொருந்திய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் மாத்திரமல்ல, முழு உலகிலும் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களும் மிகவும் கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி மிகவும் மதிப்பளித்து இந்த மாதத்தை மிகவும் மகிழ்ச்சியுடன் பக்தியுடன் வரவேற்கக்கூடிய ஒரு சங்கையான ரமலான் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சங்கையான ரமலான் மாதத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூலாக்கியுள்ளான். இதற்கு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹு தஆலா நசீபாக்கி இருக்கின்றான். இந்த ரமலானிலே 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கின்றார்கள். முதல் பகுதி ரஹ்மத்துடைய 10, இரண்டாவது பகுதி மக்ஃபிரத்துடைய 10, மூன்றாவது பகுதி இத்துக்கும் மினன் நார் பகுதியாக பிரிச்சிருக்கின்றார்கள். எனவே ரஹ்மத்துடைய 10 அடைந்த நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை பெற்றிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொரு அடியார்களும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மக்ஃபிரத்துடைய 10 அடைந்த நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலாவுடைய பாவ மன்னிப்பை பெற்றிருக்கின்றோம் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அதுபோன்று இத்துக்கும் மினன் நார், நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பதற்கு எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் சீர் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இப்படி சிறப்புகள் நிறைந்த இந்த ரமலானை அடைந்த நாங்கள் இந்த ரமலானின் மகத்துவத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது எவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கின்றான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த நோன்பை உங்கள் மீது நான் கடமையாக்கியுள்ளேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் பரிசுத்த குர்ஆனிலே. சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நோன்பை அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கியுள்ளான், எங்கள் மீது தக்வா அதிகரிப்பதற்காக வேண்டி, இறையச்சம் ஏற்படுவதற்காக வேண்டித்தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான். எங்களில் நாங்கள் கை வைத்து பார்க்க வேண்டும், உள்ளங்களுக்கு எத்தனை பேருக்கு தக்வா அதிகரிச்சிருக்கின்றது. தக்வா பல வகைப்படும். தக்வாவை நாங்கள் கண்ணால் காண முடியாது. ஆனால் தக்வாவுக்குரிய அறிகுறிகள், ஒரு மனிதன் ஒரு சீதேவியான மனிதனாக வாழ்வது தான் அவன் தக்வா உள்ளவன்.
அவன் தக்குவாவை அவன் அதிகரித்ததற்கான அடையாளங்கள் பல இருக்கின்றன. அவைகளில் ஒன்றுதான் இரக்கம் காட்டக்கூடியது. ஏழை மக்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். தக்குவா உள்ளவனுக்கு நிச்சயமாக ஏழைகள் மீது இரக்கம் ஏற்படும். தக்குவா உள்ளவனுக்கு பரிசுத்த குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆசை ஏற்படும். தக்குவா உள்ளவனுக்கு பிறர்களை பற்றி அவதூறுகள் பேசுவதற்கு மனம் வராது. பிறர்களுடைய குறையை பேசுவதற்கு மனம் வராது. தக்குவா இல்லாதவனுக்குத்தான் பிறர்களுடைய குறையை பேசக்கூடிய மனம் வரும். தக்குவா இல்லாதவனுக்குத்தான் குர்ஆன் ஓத வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்கும். தக்குவா இல்லாதவனுக்குத்தான் எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வராமல் இருக்கும். தக்குவா இல்லாதவனுக்குத்தான் தொழ வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்கும். தக்குவா உள்ளவன் நிச்சயமாக தொழுகையை எதிர்பார்த்தவனாக ஒவ்வொரு வக்துக்கும் தயாராக இருப்பான். நஃபிலான வணக்கங்களை மிகவும் ஆசையுடன் செய்வான். தனது மனைவி, மக்கள், குடும்பத்துக்கும் அவைகளை எத்தி வைப்பான். அவர்களையும் நல்ல வழியில் நடப்பதற்கு ஆசையையும் ஆர்வத்தையும் ஊற்றுவான். இவையெல்லாம் தக்குவாவுக்குரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானை அடைந்த நாங்கள் எவருடைய வாழ்க்கையில் இது போன்ற நல்ல விடயங்கள் வரவில்லையோ அவர் அல்லாஹு தாலா எதிர்பார்த்த ஒரு நோம்பாளியாக இருக்க மாட்டான். அல்லாஹு தாலா எங்கள் மீது சாட்டிய அந்த நோன்பை சரியான முறையில் அவன் பிடிச்சில்லை. அல்லாஹ் சொன்னது போல நாங்கள் நோன்பை பிடிச்சிருந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த நோம்பினூடாக எங்களுக்கு தக்குவா ஏற்பட்டிருக்கும். தக்குவா ஏற்பட்டிருந்தால் நாங்கள் மனிதர்களில் நின்றும் ஒரு புனிதராக வாழ்ந்து அல்லாஹு தாலாவுடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த ரமலானை அடைந்த நாங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். இன்னும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றான், நோன்பு எனக்கு உரியது, அதற்கான கூலியை நானே தருகின்றேன் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நோன்பை ரமலானை அடைந்திருக்கின்ற நாங்கள் அல்லாஹு தாலா விரும்பிய பிரகாரம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்வதற்கு திற சந்தர்ப்பம் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம். சிலர் ரமலானை அடைந்து நோன்பு பிடிக்காம எத்தனை பேர் இருக்கிறார்கள் பொடுப்போக்காக. ஆனால் எங்களுக்கு நோன்பை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றானே, இதுக்கு நாங்கள் அல்லாஹ்க்கு சுக்ர் செய்து இந்த நோன்பை பிடித்து விட்டு நாங்கள் வீணான விளையாட்டுகளிலே காலத்தை கழிக்காமல் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருந்தி கொள்ளக்கூடிய முறையில் எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் கழிச்சு கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் எதிர்பார்த்த, அல்லாஹ் சொன்ன அந்த நல்ல இறை பக்தியாளராக, தக்வாவாளராக எம்மால் வாழ முடியும். அல்லாஹு தாலாவை நாங்கள் அடையும் பொழுது நாங்கள் அல்லாஹ் விரும்பின ஒரு நல்லடியாராக அல்லாஹ்வின் முன் நிற்க வேண்டும். அதைத்தான் ஒவ்வொரு அடியானும் ஆசைப்படுகின்றான், விரும்புகின்றான். இதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் அவர்களுடைய வாழ்நாளில் அவர்கள் போதித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். இலங்கை தாய் திருநாட்டிலே வாழக்கூடிய நாங்கள் மூவின சமூகங்களுடன் சேர்ந்து வாழ்கின்றோம். சிங்களவர்கள், தமிழர்கள், கிறிஸ்தவர்கள் இந்த சகோதரர்களுடன் வாழும் பொழுது நாங்கள் ரமலான் மாதங்களிலே நோன்பை பிடிச்சு கொண்டு மிகவும் நல்ல மக்களாக வாழ வேண்டும். மற்ற மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. இந்த முஸ்லிம்களுக்கு ரமலான் வந்துவிட்டால் முஸ்லிம்களால் எங்களுக்கு தொந்தரவே, தொல்லையே, இரவிலே படுக்க முடியாதே, நிம்மதியாக உறங்க முடியாது என்று எங்களுடைய அயல் வீட்டார்கள் சொல்லக்கூடிய நிலை வந்துவிட்டால் எங்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்து இறங்குவதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய நாங்கள் ஷாஃபத்துக்கு ஆளாகி விடுவோம். நாங்கள் அயல் வீட்டாருக்கு தொந்தரவு இல்லாமல் வாழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அக்கம் பக்கத்தாருக்கு எங்களால் ஒரு இடையூறு வரப்படாது. எனவே நாங்கள் அப்படி எங்களுடைய வாழ்நாளை இந்த ரமலான் மாதத்திலே அமைத்துக் கொள்வோம். ஏக வல்ல அல்லாஹு தாலா ரமலானை அடைய செய்த அல்லாஹு தாலா இந்த ரமலானிலே நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா விரும்பிய பிரகாரம் இந்த ரமலானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் வல்ல அல்லாஹு தாலா நசீபாக்கி தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.